ஐயனார் துணை சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம கஸ்தூரி இருந்துட்டு பொருள் வாங்குறதுக்காக வெளியில் வராங்க. அப்போ நம்ம சேரன் அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சேரனை பார்த்தோம், பார்க்காத மாதிரி கஸ்தூரி அங்கேருந்து கிளம்புறாங்க. அதை உங்ககிட்ட பேசுகிறதுக்காக தான் நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். எங்கிட்ட போய் என்னப்பா நீங்களாம் பேச போகிறீங்க? நீங்களாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன் அத்தை இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேரா அப்படின்னு சொல்லிட்டு ஹப் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. அத்தை என்னாச்சு அத்தை, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார்த்திகாவை உனக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். ஆனால் நாங்கள் தான் வசதி அது இதுன்னு சொல்லி எதிர்பார்த்து இப்போ என் பொண்ணோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக நிற்குதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அத்தை என்ன அத்தை சொல்கிறீங்க? எனக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னே சுத்தமாக புரியவே இல்லை. புரியாதுப்பா, கார்த்திகாவோட வாழ்க்கையில் நடக்கக்கூடாது எல்லாமே நடந்து ஒடிஞ்சிருச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அத்தை நீ என்ன சொல்கிறீங்க? கார்த்திகாவுக்கு வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாப்பா, கார்த்திகாவோட புகுந்த வீட்டில் அவளை கொடுமை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அவனை விரும்பினால, அதனாலேயும் அதே மாதிரி துபாய்க்கு போன அவங்க மாப்பிள்ளையும் இன்னும் வீட்டுக்கே வரவே இல்லை. ஃபோன் பண்ணாலையும் எடுக்கவும் மாட்டேன்றாரு. அங்கே வேறு போர் அது இதுன்னு வேறு நடந்துக்கிட்டு இருக்கு. அதை நினச்சாவே ரொம்ப பயமாக இருக்குப்பா. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கார்த்திகா மேலே தான் பழி போடுறாங்க. நீ நேரம் தான் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவளை வெளியே துரத்தி விட்டுட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.